ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ஐடி புதுச்சேரி மற்றும் பாண்டிச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு ஜேஇ மெயின்ஸ் கோர்ஸ் வச்சுக்கிட்டு எவ்வளோ ரேங்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்தெந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அவைல் பண்ணலான்றதை நம்ம ப்ரீஃபாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ஐடி புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கோர்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2,05,593 க்ளோசிங் ரேங்க் வந்து இந்த ரேங்கிங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி ஓபிசி என்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 78,906, எஸ்சி பார்த்தீங்கன்னா 39,501. எஸ்டியில் பிளாங்காக இருக்குது, அதில் யாரும் ஜாயின் பண்ணல, அதனால் அந்த டீட்டெயில்ஸ் இல்லை அதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 64,692 க்ளோஸ் ஆகிருக்கு ரேங்கிங்கு க்ளோசிங். அதுமாதிரி ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 24,651, எஸ்சி பார்த்தீங்கன்னா 13,433, எஸ்டி பார்த்தீங்கன்னா 11,523. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,16,492, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 48,452, எஸ்சி பார்த்தீங்கன்னா 25,630, எஸ்டி பார்த்தீங்கன்னா 13,087. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 86,667 ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் ரேங்க்கு. ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 36,973, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 15,263, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 13,032. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 1,67,788 ஓப்பன் கேட்டகரிக்கு. ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 68,644, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 30,217, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 18,797. இதுதான் க்ளோசிங் ரேங்க்ஸு. இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்ட்ரீட் கோட்டாவில் வரும். அதாவது பாண்டிச்சேரி ரெசிடென்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும். ஸோ உங்களுடைய ரேங்கிங் பேஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இதுக்கு அவைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட் கோட்டாவில் வரும். அதர் ஸ்டேட் கோட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங்கோட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வருது. ஸோ இதனுடைய ரேங்கிங் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுக்கு உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ ரேங்கிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள்ன்றது உங்களுக்கு வேணும்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு அந்தந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ க்ளோசிங் ரேங்க்ன்றதை நான் சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்சஸில் எவ்வளோ க்ளோசிங் ரேங்க்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா என்ஐடி பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஹோம் ஸ்டேட் கோட்டா அந்த ரேங்கிங் வச்சு டிஸ்கஸ் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை பாண்டிச்சேரியில் இருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்கிங் பேஸ் பண்ணி இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் எல்லாமே அப்படி தான் சீட்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டைரக்ட்லி அப்ளைங் ஃபார் பாண்டிச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டிஸ். உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்கிங் எவ்வளோ ரேங்கிங் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கோர்சஸ் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் தகுதியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கோர்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65,703, ஓபிசி என்சிஎல்ல பார்த்தீங்கன்னா 22,494 க்ளோசிங் ரேங்க்கு, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 12,216. இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 89,050, ஓபிசி என்சிஆருக்கு 31,293, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 12,554, எஸ்டிக்கு 4,464. அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 56,480. உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்கிங்கில் நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில், அதாவது ஜென்ரல் ரேங்கிங்லேயே உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் ஓபிசி என்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜென்ரல் ரேங்கிங்லேயே நீங்கள் 56,480 ரேங்கிங் நீங்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ஓபிசி என்சிஎல்ல பார்த்தீங்கன்னா 20,031, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 10,423, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5,135. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 58,937 ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் ரேங்க்கு. அதுமாதிரி ஓபிசி என்சிஎல் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 19,986, எஸ்சிக்கு க்ளோசிங் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 9,949. அதுக்கடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதுக்கு ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 61,192, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 22,103, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 11,143, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5,582. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இது ஒரு நல்ல கோர்ஸ் தான் இதுவும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 58,814, ஓபிசி என்சிஎலுக்கு 21,065, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 11,312, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5,627. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 47,439, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 19,727, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 10,560. அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 78,585, ஓபிசி என்சிஎலுக்கு 26,736, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 11,904, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5,920. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 64,579,
ஓபிசி என்சிஎல் க்ளோசிங் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 24,915, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 11,720, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 6,189. டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த கோர்சஸ் இருக்குன்றது டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடச்சுன்னா, அதேமாதிரி இந்த கோர்சஸ்க்கு வந்து எவ்வளோ ரேங்கிங் எடுத்திருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு லைக்ஸ் ஒன்று கொடுங்க. இந்த வீடியோஸ்லலாம் நம்ம தமிழ்நாடு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் ஜெய் மெயின்ஸ் கோர்ஸ் வச்சுட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது அதனுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வரப்போகிற வீடியோஸில் நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஐடிஸ், IIITs, கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ், அதேமாதிரி ஐஐடிஸ், ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் க்ளோசிங் ரேங்க்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பற்றி, இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்க கோர்சஸ் ப்ளஸ் இதனுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பற்றி நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வரப்போகிற வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முக்கியமான டீட்டெயில்ஸு. அதனால் நீங்கள் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.